அனைவருக்கும் வணக்கம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை போற்றி சிலப்பதிகாரம் பாடியுள்ளது. அத்தகைய இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நில அமைப்பின்படி வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்கள். ஆதிக்குடி மலையில் தோன்றியது என்று சங்க இலக்கியங்கள் பறைசாற்றுகிறது. அவ்விலக்கியங்களின் நாயகராக போற்றப்பட்ட ஒருவரை இந்நாடகம் விளக்குகிறது. இளைப்பாற நிழலின்றி தவிக்கும் வழிபோக்கனின் கண்ணில் படும் ஆலமரம் போல மூவேந்தர்களும் மன்னர்கள் பலரும் ஆண்ட தமிழகத்தில் தவித்தலைந்த உயிர்களுக்காக தன்னையே தந்தவன் வேள்பாரி. திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அருவி நீரினும் குளுமையுடைய பாரியின் கரம் பற்றி நடக்க வாருங்கள். நாடகம் சூழலை காத்த வேள்பாரி. கதாபாத்திரங்கள்: மன்னன் வேள்பாரி, அரசி ஆதினி, புலவர் கபிலர், பாணர், கட்டியங்காரரும் நானே. காட்சி 1. இடம் பரம்புமலை அடிவாரம். பங்கு பெறுவோர் புலவர் கபிலர், பாணர். பாணரே, ஆஹா, இவ்வளவு கைப்பொருட்களும் செல்வங்களும் எங்கிருந்து பெற்று வருகிறீர்கள்? எங்கள் பரம்புமலையின் அரசன் பாரி வள்ளலிடம் இருந்துதானே பெற்று வருகிறேன். அப்படியா? பாரி வள்ளலா? ஆமாம், பொருட்களையும் செல்வங்களையும் தரும் பெருந்தன்மை கொண்டவன் வேள்பாரி. ஓ, அப்படி என்றால் தன் உயிரையே யோசிக்காமல் பிறருக்காக கொடுக்க நினைப்பவனுக்கு தான் வள்ளல் என்ற பெயர் பொருந்தும். அத்தகைய சிறப்பு கொண்டவனா அந்த பாரி? எங்கு பார்த்தாலும் கனிகள் நிறைந்த மரங்களும் சுவை தரும் பழங்களும் நாற்றும் வீசும் பூக்களும் பூத்து குலுகின்றன. இத்தகைய இயற்கை வளங்களையும் செல்வங்களையும் தந்து மக்களை அறநெறியில் வழிபடுத்துவதால் இவரை வள்ளல் என்று போற்றுகிறோம். உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் வளங்கள் நிறைந்த பரம்பு மலையை சென்று காணுங்களேன். ஓ, இத்தகைய சிறப்புமிக்க வள்ளலான என் நண்பர் பாரியை நான் உடனடியாக காண வேண்டும். இதோ இப்பொழுதே புறப்படுகிறேன். காட்சி 2. இடம் பரம்புமலை. பங்கு பெறுவோர் மன்னன் வேள்பாரி, அரசி ஆதினி. சுவாமி, இவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் ஆட்சி புரியும் பரம்புமலை. ஆம் தேவி, அதில் என்ன உனக்கு சந்தேகம்? சந்தேகம் ஒன்றுமில்லை சுவாமி. எங்கு பார்த்தாலும் மரங்கள் நிறைந்திருக்கிறது. அதுவும் முக்கணியான மாமரம் இருக்கிறது, அதோ வாழை மரம் இருக்கிறது, பலா மரம் இருக்கிறது, அதோ அங்கே பாருங்கள் நெல்லி மரமும் கொய்யா மரமும் இருக்கிறது. தூய்மையான காற்று தரும் புங்கன் மரம் இருக்கிறது, அதோ பாருங்கள் அங்கே வேப்ப மரமும் அரச மரமும் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் விலங்குகளும் பறவைகளும் துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது. அதோ பாருங்கள் அந்த தொலைவில் சிங்கம், புலி இவை அனைத்தும் இருக்கிறது. நமது தேரின் அருகில் யமலி இருக்கிறது. அதோ பாருங்கள் அந்த மரத்தின் மேல் அழகாக கூவும் குயில் நம்மையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவி. அதோ பாருங்கள் அங்கே அழகாக நடனமாடி கொண்டிருக்கிறது மயில். அப்படியா? மாறி வரும் போல் தெரிகிறதே. இவை அனைத்தும் நமது பரம்பு மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதோ பாருங்கள் யானை. ஆம், வலிமையான யானைகள் மிகுந்திருக்கும் நம் நாட்டில் வலிமைக்கு என்ன பஞ்சம் தேவி? அல்ல அல்ல குறையாத அமுதங்களும் பறிக்க பறிக்க குறையாத பழங்களும் கொடுக்க கொடுக்க தீராத செல்வங்களும் நம் நாட்டில் மிகுந்துள்ளது. வேற என்ன வேண்டும் தேவி நமக்கு? இல்லை சுவாமி, இவ்வளவு வளங்கள் நிறைந்திருந்தாலும் அள்ளி வழங்கும் மனம் உங்களிடம் மட்டும்தானே உள்ளது. அதனால்தான் நம் நாடு செல்வ செழிப்புடன் இருக்கிறது. வள்ளல் என்ற பெருமையும் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது.
என்னுடைய கனவு நாயகனாகவும் நீங்களே தோன்றினீர்கள். உங்களை கண்ட மகிழ்ச்சியில் பொதினி மலையில் மயில் கொஞ்ச மரத்திற்கு மாலை சூட்டி மகிழ்ந்தேன். மயில் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார், அதன் அழகு குறையுமோ என்னவோ. நான் உன்னை கண்ட நாள் முதலில் இருந்து உன் அழகு குறையவே இல்லை. நீங்கள் எப்பொழுது என்னை முதலில் கண்டீர்கள்? சேரர்களின் ஆயுதம் கூர்மையாக இருப்பது போல நம் படையர்களின் ஆயுதம் கூர்மையாக இருக்க எண்ணினேன். அதனால் போர் தொடுத்து சாணைக்கல்லை வென்றேன். அப்பொழுதே உன்னை முதலில் கண்டேன். நானும் அப்பொழுதுதான் உங்களை முதலில் கண்டேன். தேர் இதற்கு மேல் செல்லாது போல இருக்கிறது. இப்பொழுது என்ன செய்வது? இதற்கு மேல் இறங்கி இயற்கை ரசித்துக் கொண்டு போகலாம், வா. சுவாமி, என் தந்தையிடம் ஒருவர் வந்து முறையிட்டாராம், தண்ணீர் இல்லை என்று. அதற்கு என் தந்தை கூறினாராம், புலி இல்லை, அதனால் தண்ணீர் இல்லை என்று. புலி இல்லாதால் தண்ணீர் இல்லையா? இது என்ன புதிர்? ஆமாம் சுவாமி, புலி மானை தின்னும் அல்லவா, மான் புல்லை தின்னும். புல் வளர மழை பெய்ய வேண்டும், மழை பெய்தால் தானே தண்ணீர் இருக்கும். ஆகவே மழை இல்லாததால் புலி இல்லை, புலி இல்லாததால் மான் இல்லை, மான் இல்லாததால் புலி இல்லை. அதனால்தான் புலி இல்லாததால் தண்ணீர் இல்லை என்றார் என் தந்தை. அடடா, அற்புதமான கதை. உன் தந்தை கூறியது சரிதான். நாம் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? ஆமாம் சுவாமி, நாம் பேசிக்கொண்டே நெடுதூரம் வந்துவிட்டோம் போல. திரும்பி செல்வோமா? காட்சி 4. இடம் பரம்புமலை. பங்கு பெறுவோர் மன்னன் வேல்பாரி, அரசி ஆதினி, புலவர் கபிலர்,